பூட்டுக்கும் பிரியாணிக்கும் புகழ்பெற்ற திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்திலிருந்து பிரிந்து உதயமானதுதான் திண்டுக்கல் மாவட்டம். தென்னகத்தின் சின்ன சிங்கப்பூர் என்று அழைக்கப்படும் சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் முதல் உலக புகழ்பெற்ற பழனி பஞ்சாமிர்தம் வரை 5க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாவட்டம் என்ற பெருமை இந்த மண்ணுக்கு உண்டு. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவில், மலைகளின் இளவரசியான கொடைக்கானல், மாநிலத்தின் 2வது பெரிய காய்கறி சந்தையான ஒட்டஞ்சத்திரம் என திண்டுக்கல்லின் அடையாளங்கள் பல. அதிக அளவில் காய்கறிகள் மற்றும் மா, பலா, வாழை என முக்கணிகளும் விளையும் என்ற பெருமையை பெற்ற மாவட்டமாகும். பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை தனி, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர் என 7 தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் திண்டுக்கல் மாவட்டம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலேயே மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படைத்தவர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி. ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 6 முறை வெற்றி பெற்றுள்ளார் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் காமராஜர் கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாகும். மேலும் மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் புதிய அரசு கலைக்கல்லூரி மற்றும் மாநகராட்சி திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றன. பழனியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாகும். அத்தோடு 2வது ரோப்கார் திட்டம் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் கிடங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பது பழனி சட்டமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கையாகும். பாச்சலூர் மலை கிராம சாலை வசதிகள் மற்றும் திருமூர்த்தி அணை குடிநீர் வசதி ஆகியவை ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கையாகும். பூக்கள் மற்றும் பன்னீர் திராட்சை விவசாயம் செழிக்கும் நிலக்கோட்டை தனி சட்டமன்ற தொகுதியில் அரசு நறுமண திரவிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சுங்குடி சேலைகளுக்கு சாயம் போட தனி வசதி கொண்ட கட்டிடம் மக்களின் கோரிக்கையாகும். இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்காக நத்தம் சட்டமன்ற தொகுதியில் ஆயத்த ஆடை பூங்கா மற்றும் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மாயனூர் அணைக்கட்டிலிருந்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். விவசாயம், நெசவு மற்றும் சுற்றுலா என பன்முகத்தன்மை கொண்ட திண்டுக்கல் மாவட்டத்தின் இந்த தேவைகளை தீர்க்க போகும் வேட்பாளர் யார்? மக்களின் வாக்குகள் யாருக்கு? பொறுத்திருந்து பார்ப்போம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.